தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நேற்று காலை 8:30 மணி அளவில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதே பகுதியில் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி தென் தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.